போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோபர். போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப், கேர், ஹெல்ப், பியூரிட்டி, சொல்யூஷன்ஸ் மற்றும் பீஸ் எனும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் மார்ச் செஷன்ஸ் 2025. இன்றைக்கான தலைப்பு விடயம் உங்களை க்ளீன் பண்ணுங்கள். கிழமை 3 முறை குளிக்கவும், ஒவ்வொரு நாளும் பாடி வாஷ் எடுக்கவும், உங்கள் உடைகளை தினமும் மாற்றவும், உங்கள் நகங்களை வெட்டவும், உங்கள் கால்களை கழுவவும், நீங்கள் வெளியில் சென்று வந்தால் உங்கள் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவும், உங்கள் உணவுகளை சாப்பிடும் முன்பு நீங்கள் தண்ணீர் குடிக்கவும், நீங்கள் மாஸ்கை அணியுங்கள் கவுடாக இருக்கும் போது, நீங்கள் கதைக்கும் போது இடைவெளி விட்டு கதைக்கவும், எல்லா மக்களும் நடக்கும்போது இடைவெளி விட்டு நடக்கவும். ஓகே, ஸோ இன்றைக்கான செஷன் டாபிக் வந்து உங்களை க்ளீன் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த பாடசாலை காலத்துலேயும் யூனிவர்சிட்டி காலத்துலேயும் ஓகே கவனிச்சிருக்கிறேன். நான் சில பேர் வந்து குளிக்கவே மாட்டாங்க, அப்படியே கண்டினியூஸாக வந்து இருப்பாங்க. ஓகே, அவங்கக்கிட்ட போனாலே ஒரு நாற்றம் வந்து வீசும். ஓகே, அதனால் நீங்கள் என்ன செய்யணுமென்றா கிழமையில் 3 முறை குளிக்க வேண்டும். அட்லீஸ்ட் நீங்கள் குளிப்பது அவசியமான ஒரு விடயமாக உள்ளது. ஒவ்வொரு நாளும் பாடி வாஷ் எடுக்கவும். ஓகே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாடி வாஷ் எடுத்துக்கொண்டே இருக்கணும் கண்டினியூஸாக. அப்போ தான் உங்கள்கிட்ட நல்ல மனம் வீசும். உங்கள் உடைகளை தினமும் மாற்றும். ஓகே, நான் வந்து இந்த ப்ரீவியஸ் வேலை செய்கிற நேரங்கள் கவனிச்சிருக்கிறேன்னா, சில பேர் வந்து ஒரு உடையை வந்து உடுத்துக்கொண்டு வருவாங்க ஆஃபீஸுக்கு. ஒரே ஃப்ராக்காக இருக்கும், ஒரே ஜீன்ஸாக இருக்கும், ஒரே டிஷர்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுமென்றா நீங்கள் வந்து உங்களை உடைகளை மாற்றி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் விதவிதமான உடைகளை நீங்கள் வந்து போட்டுக்கொண்டு வர வேண்டும். ஓகே, ஏன்னா நீங்கள் அப்படி ஒரே உடைகளை உடுத்துக்கொண்டு வந்தால் வேலை செய்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உடைகளை வாங்கக்கூட காசு இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா புதிய புதிய உடைகளையும் புதிய புதிய ஆடைகளையும் நல்ல நல்ல டிசைனான ஆடைகளையும் வாங்கி கொடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு நல்லதாக அமையும், உங்களோட வாழ்க்கையும் ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையாக அமையும். ஓகே, உங்கள் நகங்களை வெட்டவும். ஓகே, தினமும் வந்து உங்களோட நகங்களை நீங்கள் பார்க்கணும். நகங்கள் எல்லாம் வெட்டி இருக்கிறதா இல்லாட்டி வளர்ந்துருக்கிறதா. ஓகே, சில பேரோட கைகளை நீங்கள் பார்க்கும்போது ஓகே இந்த ஃப்ரெண்ட்ஸோட கைகளை அவதானிச்சிருக்கிறேன்னா எல்லாம் க்ளீனாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் சில மக்களோட கைகளை அவதானிச்சிருக்கிறேன்னா அவனோட கையெல்லாம் க்ளீன் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நேரங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உட நகங்களை நீங்கள் பார்த்து தினமும் வெட்ட வேண்டும். ஓகே, உங்கள் கால்களை கழுவவும். நீங்கள் வெளியில் சென்று வந்தால் ஓகே, நீங்கள் வெளியே போனீங்கன்னா திருப்பி வார நேரத்தில் உங்களோட கால்களை நீங்கள் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வர வேண்டும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு க்ளீனான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். உங்கள் கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவும், உங்கள் உணவுகளை சாப்பிட முன்பு. நீங்கள் வந்து சாப்பிட்ற நேரத்தில் கைகளை வந்து சோப்பு போட்டு கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஓகே, சில பேருக்கு அந்த பழக்கமே இருக்காது, சும்மா சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. போய் கைகளெல்லாம் நல்லா க்ளீனாக சோப்பு போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஓகே, நீங்கள் தண்ணீர் குடிக்கவும், நீங்கள் மாஸ்கை அணியுங்கள் க்ரௌடாக இருக்கும்போது. ஓகே, க்ரௌடான நேரங்களில் நானும் அம்மாவும் சில நேரம் ஹேங்கிங்க்கு போவோம். ஓகே, ஹேங்கிங்கிற நேரத்தில் சும்மா அந்த சுற்றி பார்க்குறது, ஷாப்பிங்கு. ஓகே, அப்படி போகும்போது நான் அவதானிச்சுக்கிறான் வந்து என்னென்னா சில பேர் வந்து வருவாங்க, மாஸ்க் போடாமல் வருவாங்க, ஆனால் ஒரு க்ரௌடான ஒரு ஏரியாவில் நின்று கொண்டிருப்பாங்க. ஓகே, ஃபுல்லாக இருக்கும், அந்த க்ரௌடே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நேரங்கள் என்ன நடக்குதுன்னா ஜெர்ம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் டக்குன்னு மாஸ்கை வந்து நீங்கள் போட வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழலாம், நல்ல ஒரு க்ளீனான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். ஓகே, நீங்கள் கதைக்கும் போது இடைவெளி விட்டு கதைக்கணும். நீங்கள் யாரோட கதைச்சாலும் ஒரு டிஸ்டன்ஸோடு நீங்கள் கதைக்கணும். ஓகே, அவர்களை போய்ட்டு நெருக்கி கொண்டு இடித்து கொண்டு கதைக்காமல் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகே, எல்லா மக்களும் நடக்கும்போது இடைவெளி விட்டு நடக்கவும். ஓகே, எல்லோரும் நடக்கிற நேரத்தில் இடைவெளி விட்டு தயவு செஞ்சு நடங்க. ஏன்னா ரோட்டில் போகிற நேரத்தில் நீங்கள் இடைவெளி விட்டு நடக்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் எல்லாருக்கும். ஓகே, அதனால் அவர்களுக்கும் வந்து இடைவெளியை கொடுங்கள், நீங்களும் இடைவெளி விட்டு நடங்கள். அப்படி எல்லாம் சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்காம இடைவெளி விட்டு நடப்பது வந்து முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் நான் என்னோட கைப்பட எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களை க்ளீன் பண்ணுங்கள் என்ற டாப்பிக்கு கீழே. ஆல்ரைட், மிகவும் நன்றி. இந்த ப்ரோக்ராம் போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சியை பார்த்ததற்கு. மீண்டும் மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் ஜீனியஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும்,
நல்ல நண்பர்களுடன் தொடர்பில் இருக்கும் கெட்ட நண்பர்களை விட்டு தள்ளியிருக்கவும், சிறப்பான நாட்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும். காட் bless யூ. நான் அனுஷா கிறிஸ்டோபர்.